ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் தனிச்சின்னத்தில் நின்று தோல்வியடைந்தார். இதனிடையே ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து பயணித்து வந்த புகழேந்தி, ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் அவரிடமிருந்து விலகுவதாக அறிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமியுடன் தொண்டர்கள் மீட்புக் குழு ஒன்றை உருவாக்கியுள்ளனர். மறுபுறம் அதிமுகவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட சசிகலா வலியுறுத்தி வருகிறார். இந்த பரபரப்பான சூழலில் தனது தரப்பு மாவட்ட செயலாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஓ பன்னீர்செல்வம் வரும் வியாழக்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். சசிகலாவுடன் இணைந்து செயல்பட போகிறாரா அல்லது வேறு ஏதேனும் புதிய திட்டத்தை வைத்திருக்கிறாரா என்கிற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெற இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவாக ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் அதனை எஸ்.பி. வேலுமணி திட்டவட்டமாக மறுத்திருந்தார். இந்நிலையில் வெற்றிக்காக விரைவில் எஸ்பிவி புலி பாயும் என்று கூறி கோவையில் ரயில் நிலையம், லங்கா கார்னர் உள்ளிட்ட பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி ஆகியோரின் படங்கள் இடம் பிடித்துள்ளன. அதிமுக நிர்வாகிகள் பெயரில் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. செங்கல்பட்டை அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விடுமுறை தினத்தையொட்டி வழக்கத்தை விட பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அதிகரித்து காணப்பட்டன. சுங்கச்சாவடிக்கு அருகே மேம்பாலத்தில் சென்ற வாகனங்கள் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டன. இதில் அரசு பேருந்து மற்றும் 2 கார்கள் சேதமடைந்தன. இதனால் பின்னால் வந்த வாகனங்கள் செல்வதற்கு வழியில்லாமல் ஸ்தம்பித்து நின்றன. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவலர்கள் விபத்துக்குள்ளான கார்களையும் பேருந்தையும் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மரத்தில் குரங்கு ஏறி பார்த்திருப்போம். ஆனால் நெல்லை மாவட்டத்தில் மரத்தில் கரடி ஏறி ஒய்யாரமாக அமர்ந்திருந்த காட்சிகளே இவை. தொடர் விடுமுறை காரணமாக நெல்லை மணிமுத்தாற்றில் உள்ள அருவிகளில் குளிப்பதற்காக சுற்றுலாப் பயணிகள் படையெடுத்துள்ளனர். இதனால் மணிமுத்தாறு பிரதான சாலைகளில் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் அந்த வழியாக ஒரு கரடி சாலையை கடந்து வந்தது. இதனை பார்த்த சுற்றுலாப் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். பின்னர் அந்த கரடி அருகே விடுதியில் உள்ள மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது. கரடியின் திடீர் வருகையால் அந்த இடமே பரபரப்பானது. திரும்பிய பக்கமெல்லாம் இப்படி கரும்புகை சூழ காரணம் மணலி அருகே பெயிண்ட் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து. சென்னை மணலி புதுநகரை அடுத்த சிட்கோ பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பெயிண்டிங் குடோன் இயங்கி வருகிறது. இங்குள்ள பெயிண்டிங் குடோனில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ மளமளவென பரவி அப்பகுதி முழுவதையும் கரும்புகை மண்டலமாக மாற்றியது. தகவல் அறிந்து 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. 2 ஸ்கைலிப்ட் வாகனங்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டனர். பெயிண்டுகளை தீ வேகமாக பரவக்கூடும் என்பதால் கட்டுக்குள் கொண்டுவர முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறினர். பின்னர் குடோனில் இருந்த பெயிண்ட் பேரல்களை தொழிலாளர்கள் ஒவ்வொன்றாக வெளியேற்றினர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு மதுரையில் சுமார் 2000 பேர் இணைந்து சாரலுக்கு இடையே யோகாசனம் செய்த காட்சிதான் இது. மதுரை தமிழ்நாடு சிறப்பு காவல்படை மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று கால்களை மேலே உயர்த்தி செய்யும் விபரீத கரணி ஆசனத்தை 10 நிமிடங்கள் செய்து உலக சாதனை படைத்தனர். இந்நிகழ்வில் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், ஆயுதப்படை காவல்துறை தலைவர் லட்சுமி IPS, நடிகர் சூரி உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்தினர். இனிமேல் தானும் யோகா பயிற்சியை மேற்கொள்ள உள்ளதாக சூரி தெரிவித்தார். உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம் எனவும் நடிகர் சூரி குறிப்பிட்டார்.
டெல்லியில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் குடிநீர் வாரிய அலுவலகம் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்திய காட்சிதான் இது. தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் தண்ணீரை வீணடித்தால் அபராதம் விதிக்கப்படும் என பொதுமக்களுக்கு டெல்லி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் தட்டுப்பாட்டை தடுக்க தவறியதாக கூறி டெல்லி ஆம் ஆத்மி அரசை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் பானைகளை சாலையில் போட்டு உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது சத்தார்பூர் பகுதியில் உள்ள குடிநீர் வாரிய அலுவலகம் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தினர். ஆனால் பாஜகவினர் தாக்குதல் நடத்தவில்லை என அக்கட்சி நிர்வாகிகள் மறுத்துள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ள உத்வேக ஸ்தலத்தை குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் திறந்து வைத்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் பிற தலைவர்களின் அனைத்து சிலைகளையும் இடமாற்றி தற்போது ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திற்கு உத்வேக ஸ்தலம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனை மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் திறந்து வைத்தார். இதனையடுத்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் தலைவர்களின் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். माननीय लोकसभा अध्यक्ष महात्मा ज्योतिबा फुले தலைவர்களின் சிலைகளை இடமாற்றியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இதில் அரசியல் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியுள்ளார். எந்த சிலையும் அகற்றப்படவில்லை எனவும் இடமாற்றம் மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிக்கான வேட்பாளர்கள் குறித்து விவாதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை நடத்தினர். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. கூட்டத்தொடரின் முதல் 3 நாட்களில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் பதவியேற்றதைத் தொடர்ந்து சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவர். இந்நிலையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இல்லத்தில் அவரது தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய அமைச்சர்களான தெலுங்கு தேசம் கட்சியின் ராம்மோகன் நாயுடு, ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் லாலான் சிங், சிராஜ் பஸ்வான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அனைவரும் இணைந்து தேசத்திற்காக உழைப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹஜ் புனித பயணத்தின் ஒரு பகுதியாக மெக்காவில் சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான ஹஜ் புனித பயணத்தில் 20 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். மவுண்ட் அராஃபத் பகுதியில் குவிந்த இஸ்லாமியர்கள் அருகில் உள்ள முஸ்தலிஃபா பகுதியில் கற்களை சேகரித்தனர். பின்னர் அங்கிருந்து மினாவை நோக்கி பாத யாத்திரையாக சென்று அங்கு சாத்தானை குறிக்கும் தூண்கள் மீது கற்களை வீசி எறிந்தனர். கற்களை வீசுவதன் மூலம் தீமைகளை விரட்டுவதாக நம்பப்படுகிறது. இந்த சடங்கு ஹஜ் யாத்திரையின் இறுதி நாட்கள் மற்றும் ஈத் கொண்டாட்டங்களின் தொடக்கத்தை குறிக்கிறது. கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இந்த வார இறுதியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய தலைமை பயிற்சியாளராக இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டனும் சுவர் என புகழப்படுபவருமான ராகுல் டிராவிட் உள்ளார். தற்போது நடந்து கொண்டிருக்கும் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடருடன் அவரது பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் புதிய பயிற்சியாளர் நியமிக்கப்பட உள்ளார். அதன்படி பலகட்ட தேடுதலுக்கு பின்னர் இந்திய அணி முன்னாள் வீரர் கௌதம் கம்பீரை பயிற்சியாளராக பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த வார இறுதியில் வெளியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தனது தலைமையின் கீழ் பேட்டிங், பவுலிங் மற்றும் ஃபீல்டிங்குக்கான பயிற்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணிகளில் கௌதம் கம்பீர் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பை மற்றும் 2011ஆம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம் பிடித்த கம்பீர் இந்தியாவுக்காக பல போட்டிகளில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஐபிஎல்லில் இவரது கேப்டன்சியில் 2 முறையும், ஆலோசகராக 1 முறையும் KKR அணி சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது.